எவ்ரி ஷார்ட்க்கு அப்புறம் நான் வந்து அந்த ஆக்சுவலா அந்த டைலாக் வந்து நான் இப்படி சொல்லுவேன், ஓகேவா அப்படி சொல்லுவேன். இவர் வந்து இல்ல சாண்டி அது எடிட்ல பார்க்கல, எடிட்ல நம்ம சரி பண்ணலாம், ஓகேவா சரி பண்ணலாம் அப்படி. அதுவும் எடிட்ல இது இருக்காது, அந்த ஷார்ட் இருக்கு, அந்த இதே இருக்காது. blank நான் பண்ணேன். என்ன டைரக்ட் கொடுக்கலாம் உங்களுக்கா? இல்ல அவங்க தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்க தான் blank எடுத்துருக்கீங்க. அப்படியா? அப்ப நான் blank எடுக்கலையே. ஓ மை காட். அட்ராசிட்டில வந்து அந்த சாங்ல வந்து என்ன ஷோல்டர் தூக்கி வச்சிருப்பாங்கல்ல, அந்த மொமெண்ட் பார்க்க அப்படிதான் இருக்கும். ஏய் எப்பறா அப்படிதான் இருக்கும். நான் அதை தனி கொஸ்டினாவே வச்சிருந்தேன். அது உண்மையிலேயே தூக்குனீங்களா நீங்க? ஆமா 75 கிலோஸ். அது வந்து எதிர்பார்க்கவே இல்ல. கொக்கு இல்ல கொக்கு நட்ட கொக்கு கொக்கு நட்ட கொக்கு நட்ட கொக்கு இட்ட முட்டை கட்ட முட்டை. கொக்கு நெட்ட கொக்கு நெட்ட கொக்கு இட்ட முட்டை கக்க முட்டை காக்கா முட்டை இல்ல கக்க முட்டை. கொக்கு நெட்ட கொக்கு நெட்ட கொக்கு இட்ட முட்டை கெட்ட முட்டை. கெட்ட முட்டை கெட்ட முட்டை நல்ல முட்டைலாம் இல்ல. இப்ப நீங்க தான் டைலாக் பேசுறீங்கன்னா நீங்க எப்படி நடிக்கிறீங்க அப்படி பார்த்துட்டே இருப்பேன். உங்களுக்கு அது கஷ்டமா இருக்கும். என்னடா குறுகுறுன்னு அப்சர்வ் பண்ணி நான் உங்களுக்கு நடிக்க மாட்டேன். ஸோ இந்த மாதிரி இது வந்து நான் எவ்வளவு கான்சியஸா இருந்தாலும் என்னால எனக்குள்ள இருக்கிற டேரக்டர் பார்த்துக்கிட்டே இருக்க இருந்துச்சு. இது வந்து சேலஞ்சிங்கா இருந்துச்சு. இப்போ நீங்க அடுத்ததெல்லாம் பார்த்துட்டீங்க, பியார் பிரேமா டிவோர்ஸ்னு ஒன்று பண்ண போறீங்க அப்படின்லாம் வந்து நல்ல ஐடியா. ஆக்சுவலா ஒரு கதையும் நான் கேட்டிருக்கேன். வேற ஒருத்தவங்க கதை சொன்னாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே கேட்டுட்டீங்க? சீரியஸா அவர் ரொம்ப ஆப்வியஸா எனக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப ரொம்ப டேலண்டட். ஸோ அவர் வந்து he has already ஒரு 1000 songs எழுதி வச்சிருக்காங்க. 1000 that's what he told me. நான் வந்து சும்மா நீங்க ஜோக் பண்றீங்களா அப்படி நான் கேட்டேன். இல்ல I have a lot of tunes already செட் பண்ணிருக்கேன் அப்படி சொன்னாங்க. பியார் பிரேமா கல்யாணம் அப்படின்ட்டு 5 times நீங்க சொல்லுங்க பாப்போம். ஓகே 1 2 3 இல்ல எனக்கு புரியல. பியார் பிரேமா கல்யாணம் 5 times சொல்லுங்க. பியார் பிரேமா கல்யாணம், பியார் பிரேமா கல்யாணம், பியார் பிரேமா கல்யாணம், பியார் பிரேமா கல்யாணம், பியார் பிரேமா கல்யாணம். ஓகேவா? யார் பிரேமா கல்யாணம்? பியார் பிரேமா கல்யாணம். ஸ்பீடா ஸ்லோ அப்படி ஸ்பீட் ஆகும். பியார் பிரேமா கல்யாணம், பியார் பிரேமா கல்யாணம், பியார் பிரேமா கல்யாணம், பியார் பிரேமா கல்யாணம், பியார் பிரேமா கல்யாணம். புதிய தலைமுறை ஸ்பாட்லைட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்க ஸ்பெஷல் டீம் பியார் பிரேமா கல்யாணம். எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? வணக்கம். ரொம்ப நல்லா இருக்கேன். ஃபன் இன்டர்வியூ இல்ல? ஃபன்னுதான். எடுத்துன ஸ்டார்ட் பண்ணிரலாமா? சூப்பர். ஓகே. ஓ எனக்கு இந்த கேம் தெரியும் எனக்கு. ஓகே. இது பேர் வந்து கேம் பேர் சிக்னல். அதுல blank-னு ஒன்னு இருக்கும். அந்த blank எடுக்கறவங்க ஒரு டாஸ்க் இருக்கு உங்களுக்கு. ஓகே, ஒரு டாஸ்கோ இல்ல ஒரு क्वेश्चनோ நீங்க எடுங்க. படிக்கலாமா? இன்னும் நீ என்ன பைத்தியக்காரன் தான் நினைச்சிட்டு இருக்கல? இன்னும் நீ என்ன பைத்தியக்காரன் தான் நினைச்சிட்டு இருக்கல? ஆமா, இந்த மாதிரி ஒரு மொமெண்ட் வந்து உங்க லைஃப்ல எதுக்கா நடந்துருக்குள்ள, ஏதோ என்னடா நான் ஏதோ பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் நீ பைத்தியக்காரன் தான் நினைச்சிட்டு இருக்கல அப்படின்ட்டு. நம்ம மாறன் சார் இருக்காருல்ல, அவர் பண்ண படம் அது, பண்ண ரோல் அது. சோ உங்களுக்கு இப்போ ரெசனேட் ஆயிடுச்சு. ரெசனேட் ஆயிடுச்சு. என்ன பைத்தியக்காரன் நினைச்சிட்டு இருக்கல நீ அப்படின்னு. சோ அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் யாரா வந்து உங்களை ரொம்ப வந்து நோண்டிட்டே இருப்பாங்க, ஆனா இன்னும் நீ பைத்தியக்காரன் தான் நினைச்சிட்டு இருக்கல அப்படின்ற அந்த மாதிரி மொமெண்ட் ஏதாவது நடந்து இருக்கு? இந்த படத்துல இருக்கு. எவ்ரி ஷார்ட்க்கு அப்புறம் இவர் வந்து எக்ஸாக்ட்லி இல்ல சொல்லுங்க என்னது என்னன்னே தெரியாம எக்ஸாக்ட்லி இல்ல அப்படின்னு சொல்றது. இல்ல அதெல்லாம் எடிட்டிங்ல கரெக்டா இருக்கும், எடிட்டிங் கரெக்டா இருக்கும். உங்களை ஏமாத்தி நான் கூட்டு போயிட்டே இருப்பேன். ஆமா, எவ்ரி ஷார்ட்க்கு அப்புறம் நான் வந்து அந்த ஆக்சுவலா அந்த டைலாக் வந்து நான் இப்படி சொல்லுவேன், ஓகேவா அப்படி சொல்லுவேன். இவர் வந்து இல்ல சாண்டி அது எடிட்ல பார்க்கல, எடிட்ல நம்ம சரி பண்ணலாம், ஓகேவா சரி பண்ணலாம் அப்படி. அதுவும் எடிட்ல இது இருக்காது, அந்த ஷார்ட் இருக்கு, அந்த இதே இருக்காது. பட் அவரோட எப்படின்னா அவரோட கன்வின்சிங் ஸ்கில்ஸ் 10 on 10. வந்து சாண்டி எம்பசிஸ் வந்து இந்த இது வேண்டாம் சாண்டி அப்படி. சோ அப்படி இந்த டைலாக் ஒரு ஷார்ட் முடிச்சிட்டோம், 100க்கு எவ்வளவுன்னு கேட்பாங்க. ஓகே, ஆமா கரெக்ட். நீங்க என்ன மார்க் ஏதாவது போடுவீங்களா? அது எவ்வளவு சொல்லுவீங்க நீங்க? ஃபர்ஸ்ட் வந்து கண்டிப்பா ஒரு 70-75ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. லாஸ்ட் டேல ஒரு 95 கொடுத்திருக்காங்க, அவ்வளவுதான். அவுட் ஆஃப் 100 கொடுக்கவே இல்ல. ஒரு சீக்ரெட் சொல்லவா? அவங்க சரியா பண்ணாததுக்கு தான் அதிக மார்க் கொடுத்திருக்கேன். ஏன் அப்படி? ஏன்னா வந்து இன்னும் நல்லா பண்ணணும். இல்ல அது திரும்ப பண்ண சொல்லி கேட்பாங்க. இப்ப நம்ம கம்மியா மார்க் கொடுத்தோம்னா ஒன் மோர்னு சொல்லுவாங்க. அதுக்காக அதை அவாய்ட் பண்றதுக்கு இது வந்து ஏன்டா ஒன் மோர் அவாய்ட் பண்றா நீங்க பாக்குறீங்க. இல்ல இந்த டைமுக்குள்ள இந்த படத்தை முடிக்கணும்ன்ற ஒரு சேலஞ்ச் இருக்கும்ல, அதுல வந்து அப்ப நீங்க காம்ப்ரமைஸ் ஆயிட்டீங்க. அதுதான் அடுத்த क्वेश्चन. அதான் சோ as a டைரக்டரா வந்து எங்களுக்கு தெரியும், as in எடிட்டிங் ப்ரிசைஸா தெரியும் நம்மளுக்கு. சோ இதெல்லாம் எடிட்டிங்ல போயிடும்னு நமக்கு தெரியும். அதனால வந்து அது விட்டுருவோம் நாங்க. சோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லலாம். நீங்க ஒன்னு எடுங்க. இப்போ நான் மிக்ஸ் பண்றேன். நல்லா ஷஃபிள் பண்ணி.
ஐயோ blank நான் பண்ணேன் பிளாங்க். சரி நீங்க பண்றீங்களா பிளாங்க்? பிளாங்கா? அப்போ என்ன பண்ண டேர் சொல்லட்டுமா ஒரு ஆக்டிவிட்டி? சரி ஓகே, நீங்க உங்ககிட்ட டேர் இருந்தா சொல்லுங்க, நானும் லாஸ்ட்ல ஒன்னு சொல்றேன். உங்க பங்குக்கு நீங்க ஒன்னு சொல்லுங்க, என் பங்குக்கு நான் ஒன்னு சொல்லிக்கிறேன். அப்படியா? ஓகே. என்ன டேர் கொடுக்கலாம்? இவங்களுக்கா? இல்ல அவங்க தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்க தான் blank எடுத்துருக்கீங்க. அப்படியா? அப்ப நான் blank எடுக்கலையே. ஓ மை காட், இதுவே ஒரு பெரிய பிராங்கா இருக்கு. எப்படிடா எப்படிடா? ஆக்சுவலா இவருக்கு அந்த பயம் இருந்தது. Yes, yes, Blank yes. பண்ணக்கூடாது. சார் நெக்ஸ்ட் டைம் எடுத்தாலும் சொல்ல மாட்டேன், நான் டைலாக் சொல்லிடுவாரு எனக்கு தெரிஞ்சு. எப்படிடா அப்படின்னு ஒரு சின்ன பையன் பேசினது இது ரொம்ப வைரல். இதை நீங்க தான் சொல்லணும். இந்த மாதிரி ஒரு மொமெண்ட் யாரும் உங்களுக்கு இது பண்ணிட்டு இருக்காங்க. அட்ராசிட்டில வந்து அந்த சாங்ல வந்து என்ன ஷோல்டர் தூக்கி வச்சிருப்பாங்கல்ல, அந்த மொமெண்ட் பார்க்க அப்படிதான் இருக்கும். எப்படிடா அப்படிதான் ஆமா, நான் அதை தனி கொஸ்டினாவே வச்சிருந்தேன். அது உண்மையிலேயே தூக்குனீங்களா நீங்க? ஆமா 75 கிலோஸ். அது வந்து எதிர்பார்க்கவே இல்லை. ஆக்சுவலா என்ன பிளான்னா, இவங்க இப்படி போஸ்ட் பண்ற மாதிரியும் நான் தலைகீழ நிக்கிற மாதிரி தான் பிளான். என்னால தலைகீழ நிக்க முடியல, எப்படின்னு நிக்கிறதுன்னு தெரியல. அந்த ஷார்ட் தலைகீழ என்ன ஒரு ஃபன் இருக்குல்ல, அது இப்ப கிடைக்கல. சரி வேற என்ன பண்றது அப்படின்னும் போது இந்த ஐடியா கிடைச்சது. இதுக்கு மேல என்ன ஃபன் வரணும், என்ன பண்ணோம், இவங்க தான் தலையில தூக்கி வைக்கணும் அப்படின்னு சும்மா வந்தது. சும்மா சொன்னது அது அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணி தூக்கி வைக்க முடியுமான்னு நாங்க பேசிட்டு இருக்கும் போதே முடியும்னு சொல்லிட்டாங்க அவங்க. சோ அதே மாதிரி தூக்கி ஃபுல்லா ஒரு கிட்டத்தட்ட சிங்கிள் டேக்லயே பிரிச்சா இல்ல ஒரு ட்ரையல் எல்லாம் பாத்தீங்களா? இல்ல அதுக்கெல்லாம் ட்ரையல் பார்க்க முடியுமா? பட் அதை பார்த்து இப்ப எங்க அண்ணன் கூட எல்லாம் பார்த்துட்டு ரோப் கட்டி வச்சிருக்காங்கன்னு தான் நினைக்கிறாங்க. நானும் அப்படிதான் நினைச்சேன். அதெல்லாம் ஒரு கொஸ்டினாவே அதை வச்சிருந்தேன் ஆக்சுவலா. சரி ஓகே, அப்ப நெக்ஸ்ட் போயிடலாம். இப்பதான் நான் எடுத்தேன், நீங்க தான் எடுக்கணும். கண்டிப்பா எனக்கு blank வரும். நான் தேடி வைக்கிறேன். இது எடுங்க, இது வேணா எழுதி இருக்கு. இது இருக்கு. இது ஃபர்ஸ்ட் ஒன் எடுங்க. சேஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒன் தான். இல்ல செகண்ட். சரி அது எடுங்க. சரி இது எடுங்க, கரெக்டா இருக்கும். இல்ல இது better. இது வேணா. இது ஏய் அம்மா படி. இது என்னோட ஃபேவரட் ஆக்சுவலா. சரிடா இப்போ என்ன எதுல வரும்? தனுஷ் சார் படம் வந்து இது கருணா சார் சொல்லுவார் பாத்தீங்களா, சோ அந்த சரிடா இப்போ என்ன. சோ இது வந்து ஒரு ஐ திங்க் என்ன போஸ்ட் அது தெரியல, பட் ஆல்மோஸ்ட் எவ்ரி போஸ்ட்ல இந்த ஜிஃப் இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு போஸ்ட்ல என் டேடி என் அப்பா வந்து ஒரு போஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸோ நான் வந்து பை மிஸ்டேக்கா அந்த ஜிஃப் போட்டேன். சரிடா இப்போ. ஸோ அவர் வந்து அப்பா வந்து ஹே அது இப்போ பேட்ரியாட்டிக் போஸ்ட், அதுல என்ன ஜிஃப் போட்டு, நான் வந்து ஐயோ சாரி பை மிஸ்டேக், பிகாஸ் அது டச் பண்ணா அப்படி சென்ட் இல்ல. ஸோ தட் வெண்ட் ஆஃப். நீங்க எதுக்கு அது இமேஜ்ல வச்சிருந்தீங்க? சும்மா எனக்கு பிடிக்கும், எவ்வளோ ஃபன்னா இருக்கும் இல்ல. ஸோ நான் சும்மா அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் எல்லா போஸ்ட் மேல நான் அப்படியே கமெண்ட் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ அந்த பேட்ரியாட்டிக் போஸ்ட்ல ஐ திங்க் August 15th, அதனால ஆமா ஒரு ஹவுஸ் குரூப்ல ஒரு ஸ்கிரீன்ஷாட் வந்துருச்சு, உங்க அக்கவுண்ட் ஹேக் ஆயிடுச்சு. அப்பா வந்து ஒரு நாட்டுப்பற்ற விதமா ஒன்னு போட்டிருக்காரு, அது கீழ போயிட்டு வந்து போட்டுட்டு இருக்கீங்க. ஆமா நான் வந்து இல்லப்பா சாரி. சரி நெக்ஸ்ட். ஓகே, அந்த blank யாருக்கு வர போகுதுன்னு பாப்போம். இருங்க ஆப்வியஸா இப்ப இல்ல இருங்க கான்ஃபிடன்ட்டா எடுக்கணும் தெரியுமா? ஐயோ blank ஏதோ எழுதி இருக்கு. அப்ப blank தான். blank இல்ல எழுதி இருக்கு, சத்தியமா எழுதி இருக்கு பாருங்க. அப்ப blank தான். blank இப்போ நீங்க யோசிச்ச யார சொல்லுங்க ஃபர்ஸ்ட். தெரியல உங்களுக்கு இருக்கா? என்கிட்ட இருக்கு. ஆமா நீங்க சொல்லுங்க, பெட்டர் நீங்க சொல்லுங்க. டங் ட்விஸ்டர். ஓகே ஓகே ஈஸி. நான் பேசினாவே டங் ட்விஸ்டர். அப்ப வேற சொல்லுங்க. அப்ப ஒரு பாட்டு பாட சொல்லிடலாமா? பெட்டர். அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் சொன்னதா எப்பவுமே நான் ஃபாலோ பண்ணுவேன். செகண்ட் சரி டங் ட்விஸ்டர் அவங்களுக்கு கொடுத்துறலாம். நான் ஒத்துக்க முடியாதுங்க. டங் ட்விஸ்டர் அவங்களுக்கு கொடுத்துறலாம். டங் ட்விஸ்டருக்கு நான் ரெடி. இங்கிலீஷ்ல சொல்லுங்க. இங்கிலீஷ்ல தமிழ்லயே சொல்லுங்க. சரி இங்கிலீஷ்ல சொல்லுவா. இங்கிலீஷ்ல சர்ச் பண்ணி பார்க்கணுமே. உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? ஓகே ஓகே நான் தெலுங்குல சொல்றேன். ஓகே దద్దోజనం ఎర్ర లారీ తెల్ల లారీ. ఎర్ర లారీ తెల్ల ఎర్ర లారీ తెల్ల లారీ తెల్ల లారీ. ఎర్ర లారీ తెల్ల లారీ. తెల్ల తెల్ల అంటే వైట్. ఎర్ర తెల్ల లారీ. ఎర్ర లారీ తెల్ల లారీ. తెల్ల లారీ. ఎర్ర లారీ తెల్ల లారీ. ఎర్ర లారీ తెల్ల లారీ. ఎర్ర లారీ తెల్ల లారీ. ఎల్ల లారీ తెల్ల లారీ. யுவன் சார் எனக்கு சூப்பரான சொல்லி கொடுத்தாரு. ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணாங்க சென்டென்ஸை, அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஃபாஸ்டா பண்ண பாருங்க. எர்ர லாரி தெల్ల லாரி. அதுக்கு தமிழ்ல அர்த்தம் என்னது? ரெட் லாரி ஒயிட் லாரி, அவ்வளவுதான். சேம் டங் ட்விஸ்டர் தான் அவங்க லாங்குவேஜ்ல பண்றாங்க. சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னும் நீங்க ஸ்டார்ட்டே பண்ணல. இது 5 டைம்ஸ் சொல்லணும். ஓகே ஆமா சொல்லுங்க.
எல்லாரோடய தொழிலாளி தம்பி தப்பு. தப்பு அகைன் எல்லா அது வேறதான். இது யூசுவலா இருக்கு சாரி டு சே. he is very manipulative பாருங்க. அவர் வந்து பக்கா மைண்ட் செட்ல இருக்காரு. நான் என்ன பேசினாலும் படத்தை பத்தி தான் பேசுறேன். ஆமா கரெக்ட். நீங்க தான் ஜாலியா பேசுறீங்க. அப்ப படத்தை பத்தி क्वेश्चनே சரி கேட்றீங்க. ஓகே. பியார் பிரேமா கல்யாணம்னு 5 டைம்ஸ் சொல்றேன். இல்ல your அதுவே டங் ட்விஸ்டர் தெரியுமே. ஒன்னு சொல்லவா, அதுவே டங் ட்விஸ்டர் தான். எந்த அம்மாக்கும் யார்கிட்ட போய் கேட்டாலும் என்னப்பா படம் பேரு, இன்னைக்கு வரைக்கும் என் அம்மாவுக்கு பெரியம்மாக்குலாம் படம் பேர் சொல்ல வராது வாயில. பியார் பிரேமா கல்யாணம் வராது, பியார் பிரேமா காதலும் வராது, பியார் பிரேமா கல்யாணம் வராது. ஓகே. பியார் வந்து ஹிந்தி வார்த்தை. லவ் 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 லவ். இவரே இப்பதான் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு பாரு. இல்ல தெரியும் எனக்கு. நான் கேட்டேன் நீங்க பியார் வந்து ஹிந்தி வார்த்தை அப்படின்னு சொன்னோனே டவுட் ஆயிடுச்சு. வேற ஏதோ மீனிங் சொல்றீங்க அப்படிங்களா? பியார் ஹிந்தி வார்த்தை தான். இதுவும் வார்த்தை மீனிங் லவ் தான். லவ் தான். அதான் பியார் பிரேமா காதல் பிரேமா மூணுமே தெலுங்கு. பியார் பிரேமா கல்யாணம் அப்படின்ட்டு 5 டைம்ஸ் நீங்க சொல்லுங்க பாப்போம். ஓகே 1 2 3. இல்ல எனக்கு புரியல. பியார் பிரேமா கல்யாணம் 5 டைம்ஸ் சொல்லுங்க. பியார் பிரேமா கல்யாணம், பியார் பிரேமா கல்யாணம், பியார் பிரேமா கல்யாணம், பியார் பிரேமா கல்யாணம், பியார் பிரேமா கல்யாணம். ஓகேவா? யார் பெரியமா கல்யாணம்? பியார் பிரேமா கல்யாணம். சரி ஓகே, இப்போ நீங்க சொல்லுங்க. சேமா? சேம். நீங்க தான் சொல்லணும். एक्चुअली நீங்க தான் சொல்லணுமே என்ன விட அதிகமா. பியார் பிரேமா கல்யாணம். ஸ்பீடா? ஸ்லோ அப்படி ஸ்பீட் ஆகும். பியார் பிரேமா கல்யாணம், பியார் பிரேமா கல்யாணம், பியார் பிரேமா கல்யாணம், பியார் பிரேமா கல்யாணம், பியார் பிரேமா கல்யாணம். ஓகே நைஸ். நீங்க இவங்க மாட்டிப்பாங்க. பியார் பிரேமா கல்யாணம், பியார் பிரேமா கல்யாணம், பியார் பிரேமா கல்யாணம், பியார் பிரேமா கல்யாணம். 3 தான் சொல்லிருக்கீங்க. பியார் பிரேமா கல்யாணம் 4 தான் சொல்லிருக்கீங்க. பியார் பிரேமா கல்யாணம் ஆகஸ்ட் 21 ரிலீஸ் ஆகுது. சரி ஓகே, டங் ட்விஸ்டர் போயிடலாமா? போ ரியல் டங் ட்விஸ்டா? தமிழ்ல ஓகேங்களா? கொக்கு நெட்ட கொக்கு, நெட்ட கொக்கு இட்ட முட்டை கட்ட முட்டை. சரி திரும்ப சொல்லுங்க. கொக்கு கொக்கு நெட்ட கொக்கு, நெட்ட கொக்கு, நெட்ட கொக்கு இட்ட முட்டை கட்ட முட்டை. கொக்கு நெட்ட கொக்கு, நெட்ட கொக்கு, நெட்ட கொக்கு இட்ட முட்டை கக்க முட்டை. கொக்கு நெட்ட கொக்கு, நெட்ட கொக்கு இட்ட முட்டை கட்ட முட்டை. நட்ட கொக்கு இட்ட முட்டை கட்ட முட்டை. கொக்கு இல்ல, கொக்கு நட்ட கொக்கு, கொக்கு நட்ட கொக்கு, நட்ட கொக்கு இட்ட முட்டை கட்ட முட்டை. கட்ட முட்டை. கொக்கு நட்ட கொக்கு, நெட்ட கொக்கு இட்ட முட்டை கட்ட முட்டை. கொக்கு நெட்ட கொக்கு, நெட்ட கொக்கு இட்ட முட்டை கக்க முட்டை. காக்கா முட்டை இல்ல, கட்ட முட்டை. கொக்கு காக்கா முட்டை எப்படி போடும்? கொக்கு நெட்ட கொக்கு, நெட்ட கொக்கு இட்ட முட்டை கட்ட முட்டை. கொக்கு நெட்ட கொக்கு, நெட்ட கொக்கு இட்ட முட்டை கெட்ட முட்டை. கெட்ட முட்டை. கெட்ட முட்டை நல்ல முட்டைலாம் இல்ல. கொக்கு நெட்ட கொக்கு, நெட்ட கொக்கு இட்ட முட்டை என்ன முட்டை? கட்ட முட்டை. கட்ட முட்டை. அதை மட்டும் அப்படிங்க. கட்ட முட்டை அப்படி நான் சொல்றேன். சரி ஓகே, இது வந்து ரொம்ப பெருசா இருக்கு. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, யார் தச்ச சட்டை? இது தாத்தா தச்ச சட்டை. யார் தச்ச? யார் தச்ச சட்டை? யார் தச்ச சட்டை? யார் தச்ச சட்டை? இது தாத்தா தச்ச சட்டை. இது தாத்தா தச்ச சட்டை. யார் தச்ச சட்டை? தாத்தா தச்ச சட்டை. யார் தச்ச சட்டை? தாத்தா தச்ச சட்டை. நான் சொல்லிட்டேன். ஸ்டார்ட். சொல்லிட்டேன். இப்போ நீங்க சொல்லுங்க. யார் தச்ச சட்டை? எனக்கு நார்மலா பேசுறதே ப்ரோ எனக்கு டங் ட்விஸ்டர் தான். இந்த பிட் போடுங்க ஓகேவா? இது நான் சொல்லிட்டேன் இல்ல. ஓகே கண்டிப்பா போட்டுடலாம். ஆக்சுவலி பியார் பிரேமா கல்யாணம் அப்படின்றது நீங்க ஃபர்ஸ்ட் யோசிச்சு, அதாவது கதை எழுதினதுக்கு அப்புறமே இதுதான் வைக்கணும் அப்படின்றது யோசிச்சு வச்சது தானா, இல்லைன்னா ஆல்ரெடி நம்ம கிட்ட வந்து ஒரு சக்சஸான ஒரு டைட்டில் இருக்கு, ஸோ அதை இதுக்கு வச்சா கரெக்டா இருக்கும், இல்லைன்னா வேற ஏதாவது டைட்டில் இருந்துச்சா முன்னாடி? வேற டைட்டில் இதுதான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைட்டில் ஆப்ஷன் இதாக இருந்துச்சு. ஏன்னா நான் ஆல்ரெடி பியார் பிரேமா காதல் பண்ணியிருக்கேன். இது கல்யாணத்தை பத்தி ஒரு படம் பண்ணும்போது ஆப்டா இருந்துச்சு எனக்கு. ஓகே, பியார் பிரேமா கல்யாணம்ன்றது. நைஸ். பியார் இருக்கு, கல்யாணம் இருக்கு, அதனால தான். எஸ் எஸ். இப்போ நீங்க அடுத்ததெல்லாம் பார்த்துட்டீங்க, பியார் பிரேமா டிவோர்ஸ்னு ஒன்று பண்ண போறீங்க அப்படின்லாம் வந்து நல்ல ஐடியா. ஆக்சுவலா ஒரு கதையும் நான் கேட்டிருக்கேன். வேற ஒருத்தவங்க கதை சொன்னாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே, கேட்டுட்டீங்க. ஓகே, சீரியஸா டைரக்டர் கம் ஆக்டரா வர்றதுல என்ன சேலஞ்சஸ் இருக்கு? ஆக்சுவலி இப்போ டைரக்ஷன்னா நீங்க வந்து பிஹைண்ட் த கேமரா இருந்து ஒர்க் பண்ணி எல்லாரும் இது பண்ணுவீங்க. பட் அதுவே இப்போ நம்ம அந்த இடத்துல வந்து இருக்கும்போது, அதுவும் நீங்களும் டேரக்டரும் இது பண்ணியிருக்கீங்க, ஸோ அதுல இருந்த சேலஞ்சஸ். டைரக்டர் கம் ஆக்டர் பண்ணும்போது டைரக்டருக்கு பெரிய அட்வான்டேஜ் எதனாலன்னா, ஒரு ஆக்டர் வந்து ஃபுல் கண்ட்ரோல் உங்களுக்கு இருக்காரு. நான் என்னோட 2% நான் பேசுறேன். நானே ஆக்டரா இருக்கனால ஃபுல் கண்ட்ரோல் எனக்கு கிடைக்குது. எனக்கு எந்த டைம் கூட நான் வர வச்சுக்கலாம், என்ன வேணா நான் பண்ணிக்கலான்ற ஒரு ஃபுல் கண்ட்ரோல் இருக்குல்ல, அது டைரக்டருக்கு பெரிய ப்ளஸ். ஆக்டருக்கு வந்து என்ன மைனஸ் ஆகுதுன்னா, ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. நீங்கள் என்ன பண்ணாலும் ஆப்வியஸாக ஸ்ப்ளிட் பண்ணி தானே பண்ணி ஆகணும். ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. வெறும் ஆக்டராக பண்ணும்போது நம்மளுக்கு 100% கொடுக்க முடியும்ல, இதில் வந்து அது கொடுக்க முடியல. அதுதான் சேலஞ்சாக பார்க்குறேன். அதான் இப்போ நான் நடிக்கும் போது, இப்போ நான் உங்ககிட்ட பேசுகிற மாதிரி சீனு கேமரா இங்கே இருக்குது அப்படின்னா, என்னோட நான் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா, நீங்கள் தான் டைலாக் பேசுறீங்கன்னா,
நீங்க எப்படி நடிக்கிறீங்கன்னு அப்படி பார்த்துட்டே இருப்பேன். உங்களுக்கு அது கஷ்டமா இருக்கும், என்னடா குறுகுறுன்னு அப்சர்வ் பார்க்க. பண்ணி நான் உங்களுக்கு ஓகே நடிக்க மாட்டேன். ஸோ இந்த மாதிரி இது வந்து நான் எவ்வளோ கான்சியஸாக இருந்தாலும் என்னால் எனக்குள்ள இருக்கிற டேரக்டர் அதை பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. இது வந்து சேலஞ்சிங்காக இருந்துச்சு. நடிக்கும் போது அந்த டேரக்டர் வெளியே வந்துட்டாரு. 100% அங்கே இருக்க முடியல, 100% ஆஸ் ஆக்டராக இருக்க முடியல. ஒரு 3 பேர் இருக்காங்கன்னா இவங்க கரெக்டாக பண்ணுறாங்க, டைலாக் கரெக்டாக போதா, இதெல்லாம் பார்த்துக்கிட்டே நடிப்பேன். ஸோ அது ஒரு சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ஓகே, ஆனா உங்களுக்கு சுத்தி எல்லாருமே பெரிய பெரிய ஆர்டிஸ்டா இருந்தாங்க. அது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? உங்களால ஒரு தயக்கமா இருந்துச்சா? ஒரு மேனேஜ் பண்ண முடிஞ்சதா? அதனால அவங்க வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க. எல்லா லெஜெண்டரி ஆக்டர்ஸுமே வந்து அவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷர் மாதிரி தான் எங்ககிட்ட இருந்தாங்க. ஸோ அதனால எங்களுக்கு அது பெரிய கஷ்டமா இல்லை, ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அவரை செட்ல பார்க்கும்போது? ஃபர்ஸ்ட் டைம் ஆக்டரா வந்து பண்றாரு. ஆமா, சேம் ஃபீலிங் தான். பட் ஒரு இது மட்டும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ராதிகா மேம் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு சீன்ல வந்து ஷி செட் என்ன, வி ஆல் ஆர் ஆக்டர்ஸ் அட் தி எண்ட் ஆஃப் த டே அப்படி சொன்னாங்க. பிகாஸ் அந்த டிஃபரன்சியேஷன் இல்லை, ஏன்னா நாங்க சீனியர் ஆக்டர், நீங்க இப்பதான் நியூ அந்த மாதிரி எதுக்கு சொன்னாங்க? சும்மா ரேண்டமா சம்திங் வி வர் டாக்கிங் அபவுட். அப்போ சடனா ஷி இஸ் லைக், but we are actors at the end of the day. There's no like nanda something I said something like, I'm so happy, you know, I'm working with a legendary actress like you apdi. Then she was very like very humble apdi soltaanga. நல்ல கம்ஃபர்ட்டபிளா, ரொம்ப கம்ஃபர்ட்டபிள். ஆமா. ஓகே. சோ அவங்களுக்கு வந்து அவங்க நம்ம யூசுவலா நம்ம ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணுவோம்ல, ராதிகா மேம், அது அவங்களுக்கு பிடிக்காது. அவங்களுக்கு ஓகே, ஜஸ்ட் an actor. ஆமா, நமக்கு இருக்கும் இல்ல ராதிகா மேம்னா சீனியர் அப்படின்ற ஒரு விஷயம், ஒரு பிரில்லியன்ட் ஆக்ட்ரஸ் இல்ல. அப்போ நிறைய क्वेश्चंस இருக்கும், இப்படி அப்படி கேட்கணும், இப்படி கேட்கணும். பட் ஷீ இஸ் லைக் வெரி கம்ஃபர்ட்டா, வெரி கூலா. ஷீ இஸ் லைக் ஓகே. ஆனா ஆக்சுவலி இது செட்ல இருந்து, அதாவது படத்துல இருக்கவங்க எல்லாருமே ஒரு மைல் ஸ்டோனை கிரியேட் பண்ணுவாங்க. எம்எஸ் பாஸ்கர் சாரா இருக்கட்டும், செந்தில் சாரா இருக்கட்டும். ஆக்சுவலி செந்தில் சார் பிரஸ் மீட்ல பேசும்போது சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி பாக்யராஜ் சாரோட அந்த டச் இருக்கு உங்ககிட்ட. அது சொல்லும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இந்த அந்த ஈவெண்ட்ல கிடைச்ச பெஸ்ட் எவர் காம்ப்ளிமெண்ட் அதுதான். சார் அதே மாதிரி வெற்றிமாறன் சார் வந்து நீங்க என்ன கோவப்படுத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஆக்சுவலி அந்த 2 சீன் வந்துடுச்சு. சோ அதை வந்து கோவப்படுத்தா சொல்லும்போது நீங்க அதை எப்படி எடுத்துக்கிட்டீங்க? ஆக்சுவலா அவரே ஸ்போர்ட்டிவா தான் சொன்னாரு. ஆமா, ஸ்போர்ட்டிவா தான் சொன்னாரு. என் பேரை சொல்லி அட்ரஸ் பண்ணி ஒரு விஷயம் சொல்றாருன்றதே நமக்கு சந்தோஷம் தானே. அப்படிதான் அதை எடுத்துக்கிட்டாரு. வெற்றிமாறன் சார் உடைய படத்துல இருந்து ஒரு பிளைண்ட் ரேங்கிங், ஓகேங்களா? ஸோ அவர் படத்துல இருந்து ஒரு 5 கேரக்டர் நேம் சொல்றேன். ஸோ அந்த 5 கேரக்டருக்கு நீங்க என்ன ரேங்கிங் கொடுக்குறீங்க அப்படின்றது. ராஜன். பிளைண்ட் ரேங்கிங். ஸோ பிளைண்ட் 5 நம்பர் இருக்கு. ஓ ஓகே ஓகே. இப்போ 3. ஓகே. பேட்டைக்காரன் 2. பெருமாள் வாத்தியார் 4. சந்திரா 5. இன்னும் 1 தான் பேலன்ஸ் இருக்கு. சிவசாமி. பட் என்ன பர்சனல் சாய்ஸ் கேட்டீங்கன்னா மாற்ற முடியும் அப்படின்னா 2 வந்து 1 போகணும். 2 பேட்டைக்காரன் வந்து ரொம்ப ரொம்ப யூனிக்கா, அது அந்த படம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஹாலிவுட் படம் பார்க்குற மாதிரி அப்போ இருந்துச்சு எனக்கு. ஓகே. ஸோ அந்த கேரக்டர் வந்து அப்படி ஒரு கேரக்டர் வந்து நம்ம சினிமாவில் அப்படி பார்க்காத மாதிரி ஒரு ஃப்ளேவரில் இருந்துச்சு. அது எனக்கு 1 போனோம். பட் முடிஞ்சிச்சு. ஒவ்வொரு கேரக்டருக்குமே இப்போ நீங்கள் சொல்ல பேட்டைக்காரனுக்கே வச்சுக்கோங்களேன், ஸ்டார்டிங்ல வந்து அவர் நல்லவராக இருப்பாரு, ஒரு சின்ன ஈகோனால அவரோட அந்த ஷேடே மாறும். என்னோட மோஸ்ட் ஃபேவரட் மூவி வெற்றிமாறன் சார்ல அதான். ஓகே. வெற்றிமாறன் சைட்ல இருந்து உங்களுக்கு எது இன்ஸ்பயர் பண்ணுச்சு ஆக்சுவலா? ஏன்னா நீங்க வந்து எல்லா ஸ்டேஜ்லயும் உங்க கூட வந்து அவர் இருக்காரு. எஸ். இல்ல, நான் ஒரு சந்திக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு சின்ன வயசு ஆடுகளம் ரிலீஸ் ஆகும்போது ஏதோ படிச்சுட்டு இருக்கும்போது வந்த படம். அந்த படம்லாம் வந்து இப்போ எனக்கு ஒவ்வொரு ஃபிலிம் மேக்கர்ஸும் ஒவ்வொரு டைம்ல நம்மளை இன்ஸ்பயர் பண்ணியிருப்பாங்க. அதில் ஃபர்ஸ்ட் மணி சார், அப்புறம் சங்கர் சார், கௌதமன் சார், செல்வராகவன் சார், அதுக்கப்புறம் வெற்றிமாறன் சார். இதுதான் என்னோட லிஸ்ட்னு கேட்டிங்கன்னா, எனக்கு என்ன எந்தெந்த டைமில் இன்ஸ்பயர் பண்ண லிஸ்ட்னு கேட்டிங்கன்னா, அதில் எனக்கு ஆடுகளம் வந்து ரொம்ப ஒரு சினிமாவே வேறு மாதிரி பார்க்க வச்ச படம் எனக்கு ஆடுகளம். அண்ட் இஸ் பீங் வெரி சப்போர்ட்டிவ் அண்ட் ஸ்வீட் டு மீ. எனக்கு அவருக்கு எனக்கு பர்சனலாக எதுவுமே தெரியாது ஆக்சுவலாக. இருந்தாலும் நான் கேட்டேன்றதுக்காக எனக்காக வந்தார் அந்த ஈவெண்ட்டுக்கு. நான் கேட்டுன்றதுக்காக எனக்காக நடிச்சாரு. முன்னாடியே வேற வந்துட்டாரு. ரொம்ப ஸ்வீட் அவர். ஓகே. இப்போ அடுத்ததா நீங்க வந்து தனுஷ் சார் கூட படம் பண்ண போறதா வந்து உங்களுடைய ஐடியால வச்சிருக்கீங்க. ஸோ அது வந்து என்ன மாதிரி ஜேர்னர்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம்? அது வந்து ஒரு இன்க்ளோரியஸ் பாஸ்டார்டும் லகானும் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு ஜானர் அது. ஸோ அந்த மாதிரி ஒரு படமா. சரி, ஓகே. இதுல ஒரு வாட் இஃப் வச்சுக்கலாம். தனுஷ் சார் ஹீரோ, ஹீரோயின், மற்ற கேரக்டர்ஸ்லாம் நீங்க யாரை சூஸ் பண்ணுவீங்க? அதாவது உங்களுக்குன்ட்டு ஒரு ஆசை, இவங்க கூட ஒர்க் பண்ணணும். தனுஷ் சார் அண்ட் மிஸ்டர் பீன். ஸோ அந்த மாதிரி ஒரு கதை அது. மிஸ்டர் பீன் ரோவன் அட்கின்சன், அவர் வச்சு பண்ணுன்றது ஆசை. 2 பேருமே ட்ரீம் காஸ்டிங். இந்த பக்கம் தனுஷ் சார், அந்த பக்கம் ரோவன் அட்கின்சன். அதுதான் அதோட காஸ்டிங்கா இருக்கணும்னு என்னோட ஆசை. ஓகே ப்ரோ. இப்போ அதே மாதிரி இந்த ஒரு ஆக்டரை வந்து நான் வேற ஒரு
இதுல காமிக்கணும்னா அப்படின்னா அது எந்த ஆக்டர் சொல்லுவீங்க? எனக்கு இப்ப ரஜினி சார் எனக்கு காட்டணும்னு ஆசை. ஐ மீன் அவர் எல்லா விதமும் பண்ணிட்டாலும் நான் பண்ணும்போது ஒன்று டிஃப்ரெண்டா ஒன்று பண்ணணும்னு ரொம்ப நாளா ஒரு ஆசை இருக்காது. ஓகே, ஏன்னா ஒரு இது எக்ஸாம்பிள் மாதிரி ஏதாவது சொல்லுமா, இந்த மாதிரி அந்த மாதிரி அந்த மாதிரி? அப்படி எதுவும் இப்போதைக்கு சொல்ல முடியாது. பட் ஆனா நான் வந்து எனக்கு எப்பயாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சுன்னா இது வரைக்கும் யாரும் பண்ணாத மாதிரி நம்ம பண்றதுக்கு நான் முயற்சி பண்ணுவேன். இசை சாய் அபியங்கர் கூட வந்து ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த டைம்ல, இப்போ அவர் வந்து வேற ஒரு ஸ்டேஜ்ல இருக்காரு, அடுத்தடுத்து அவருக்கு நிறைய லைனப்ஸ் இருக்கு. அவர் ரொம்ப ஆப்வியஸா எனக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப ரொம்ப டேலண்டட். ஸோ அவர் வந்து ஹி ஹேஸ் ஆல்ரெடி ஒரு 1000 சாங்ஸ் எழுதி வச்சிருக்காங்க. 1000? that's what he told me. நான் வந்து சும்மா எனக்கு ஜோக் பண்றீங்களா அப்படி நான் கேட்டேன். இல்ல ஐ ஹேவ் a lot of tunes already செட் பண்ணிருக்கேன் அப்படி சொன்னாங்க. அண்ட் அந்த டைம்ல வந்து he was doing 9 still doingல 9 films. ஸோ அது தூங்க மாட்டார். ஸோ 9 films is working on. ஸோ அப்போ எனக்கு பிகாஸ் 21-year-old எப்படி he's doing so many things without any sleep. 1000ன்றது எங்கேயோ இருக்கு. So I think he's a great talent that we have. Actually அவர் ரொம்ப when we finished the shootல அந்த டைம்லயே நம்ம முடிச்சிருக்கோம் our shoot also. So அவர் வந்து ரொம்ப he is also very excited for Pyar Prema Kalyanam. ஆமா, அவர் he's like நல்லா பண்ணுங்க. I messaged you after watching trailer or something. Oh yes fire அப்படி சொன்னாங்க. கியூட்டா. So yes, I think he's ரொம்ப பிடிக்கும். ரொம்ப his music எல்லாமே I think for everyone அது ஒரு செலிப்ரேஷன் இல்லை, இப்போ நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஊரும் பிளட் வந்து ஒரு இது எல்லா ஃபேவரட் சாங் அப்படி மாறிடுச்சு. ஸோ ஐ திங்க் இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். யார் பிரேமா கல்யாணம் மிகப்பெரிய வெற்றி அடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச்.